நம்மளுடைய ஸ்ரீராம பிரசன்ன ஜோதிட நிலையத்துல மக்களுக்காக இலவசமாக ஜாதகம் பார்க்கறத நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோங்க. அதாவது எங்களுடைய ஃபோன் மூலியமாவே உங்களுக்கு நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அதாவது கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பெயர், ஊர் இதை நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்துட்டு நாங்க ஃபோன் மூலியமாவே இந்த மாதிரி ஒரு பதிவு ஒன்று போடுவோம். அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஜாதகமே இல்லாதவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ஊர், பேர் அதை மாத்திரம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டு அதற்கப்புறமா உங்களுடைய குறை என்ன, என்ன நடக்கணும், என்ன உங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறத நீங்க அதுல பதிவு பண்ணிட்டீங்கன்னா நாங்க பிரசன்ன மூலியமாக பார்த்து உங்களுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். இதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக பலன் சொல்ல முடியும். அதே போல சோழி போட்டும் உங்களுக்கு 100% பலன் சொல்ல முடியும். ஆனா சோழி போடும் பொழுது நீங்க எங்க அருகாமையில உட்கார்ந்துருக்கணும். நாங்க தீபமேத்தி பூஜை செய்துதான் அந்த சோழி மூலியமா உங்களுக்கு உண்டான ஒரு வழியை நாங்க சொல்ல முடியும். ஆனா இது போன் மூலியமா பார்த்து சொல்றதுனால 100க்கு 90% தான் பலன் கொடுக்குங்கிறத நான் இப்பவே சொல்லிடுறேன். அதே போல நீங்க உங்களுடைய தேதி, நேரம், பிறந்த ஊர், பெயர் இதை பதிவு பண்ணும் பொழுது குழந்தைகளுடையதை கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்துல 12 வயது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு ஜாதகம் எழுதவோ பார்க்கவோ கூடாது. அதன் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து ஒரு 4 வயது வரைக்கும் தந்தையினுடைய கருமாவும், அடுத்து 8 வயது வரைக்கும் தாயினுடைய கருமாவும், 12 வயது வரைக்கும் முன்னோர்களுடைய கருமாவும் அந்த குழந்தைகள் படி இருக்கும். அப்படிங்கிறதுனால 12 வயதுக்கு மேலதான் நம்ம அந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதவோ பார்க்கவோ வேணும் அப்படிங்கிறது எங்க குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது. அதே போல பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஏன் ஜாதகத்தை உடனே எழுதக்கூடாது அப்படின்னா, அந்த ஜாதகத்துல இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு பிறந்த உடனேயே திருமணம் அப்படிங்கிறது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு திருமணம் செய்யற வயது இல்லை. அப்ப அது அப்படியே அவங்க அப்பாவுக்கு போகும். அதே போல ஒரு தீய பலன் அந்த குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா அது அப்படியே அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பேசும். அதனாலதான் ஒரு 12 வயது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு ஜாதகத்தை எழுதக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஒரு சிலர் அதை மாற்றி காசுக்காக சொல்றாங்க. ஆனா அது முற்றிலும் தவறு. அதே போல நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர் சோதிக்கிறதுக்காக இறந்து போனவங்களுடைய ஜாதகத்தை கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. இப்ப நீங்களே எங்களுக்கு இந்த போன் மூலியமா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடணும் அப்படின்னா தயவு செய்து இறந்தவருடைய ஜாதகத்தை சோதிப்பதற்காக கூட போட்டுறாதீங்க. அது மிக மிக பாவம். அவங்களுடைய ஜாதகத்தை வீட்டுல வச்சிருக்கிறதும்